வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல் இதுல பயிற்சி 6ல் 1ல 5வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. பின்வரும் முற்றொருமைகளை நிரூபிக்கவும். 2 இது இருக்கு. ஒவ்வொன்றா நிரூபிப்போம். முதல் இது பாருங்க. சீக்கண்ட் அடுக்கு 4 தீட்டா இன்டு 1 மைனஸ் சைன் அடுக்கு 4 தீட்டா மைனஸ் 2 tan ஸ்கொயர் தீட்டா இதோட மதிப்பு 1ன்னு நம்ம நிரூபிக்கணும். நிரூபிக்கலாமா? பாருங்க. இந்த இதுல இருக்க எல்லாமே சைன் காசுக்கு நம்ம மாத்திக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். இந்த சீக்கண்ட் தீட்டானா எப்படி எழுதலாம்? 1 பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். 1 பை காஸ் இங்க அடுக்கு 4 இருக்கா, அதனால 4 தீட்டா. சீக்கண்ட்னா 1 பை காஸ்டா ஃபார்முலா தெரியணும். இங்க வாங்க, இந்த இடத்துல 1 மைனஸ் இந்த சைன் அடுக்கு 4 தீட்டா இருக்கா, இதை எப்படி எழுதலாம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா அதோட அடுக்கு 2ன்னு எழுதலாம். அப்பதான் நம்ம ஃபார்முலா பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாலாம் உங்களுக்கு வரணும். சரியா? என்ன செஞ்சாச்சு? சைன் அடுக்கு 4 தீட்டாவை சைன் ஸ்கொயர் தீட்டா அதோட அடுக்கு 2ன்னு எழுதிட்டோம். இந்த இடத்துல இந்த 2 அப்படியே இருக்கட்டும். இந்த tan ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம்? அந்த tan தீட்டா அப்படின்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். அப்ப இந்த tan எப்படி எழுதலாம்? சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. tan தீட்டானா சைன் தீட்டா பை காஸ், அங்க ஸ்கொயர் இருக்கா, அதனால ஸ்கொயர் போட்டு எழுதணும். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 1 பை காஸ் அடுக்கு 4 தீட்டா. இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா. இந்த இடத்துல என்ன செய்யலாம்? இந்த 1 நம்ம 1 ஸ்கொயர் மாத்திக்கலாம். 1 ஸ்கொயர் மாத்திட்டோம். இது எப்படி மாத்திருக்கோம்? சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் மாத்திட்டோம். ஃபார்முலா என்னன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b. இந்த ஃபார்முலா பயன்படுத்த போறோம். பாருங்க, ஏக்கு பதிலா 1, a பிளஸ் b, ஏக்கு பதிலா 1 பிளஸ் பிக்கு பதில் என்ன இருக்கு பாருங்க, சைன் ஸ்கொயர் தீட்டா. இது b, இது ஸ்கொயர். அப்ப பிக்கு பதில் என்ன இருக்கு? சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ a மைனஸ் b, ஏக்கு பதிலா 1, ஃபார்முலா இருக்கு மைனஸ், பிக்கு பதில் என்ன இருக்கு? சைன் ஸ்கொயர் தீட்டா. சைன் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா பயன்படுத்திட்டோம். இது எந்த மாற்றமும் இல்லை. மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. சரியா? இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 1 பை காஸ் அடுக்கு 4 தீட்டா எந்த மாற்றமும் இல்லை. இந்த 1 பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவும் எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா ஃபார்முலா, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா. என்ன நான் சொல்ற ஃபார்முலா நீங்க சைட்ல எழுதிக்கிட்டே வேணாம். ஃபார்முலா சொல்றதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா என்ன ஃபார்முலா? காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இது எந்த மாற்றமும் இல்லை. சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ பாருங்க, இங்க காஸ் ஸ்கொயர் தீட்டா, இங்க காஸ் அடுக்கு 4 தீட்டா. அப்ப இது கேன்சல், இது முழுசா கேன்சல் ஆயிரும். இங்க 4 தடவை இருக்கா, 4 தடவையில 2 தடவை குறைஞ்சு 2 தடவையா மாறிடும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க, 1 பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, இங்க மிச்சம் என்ன இருக்கு? காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஒன்னையும் பிராக்கெட் பண்ண பிராக்கெட், இந்த பகுதியில காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே வந்துடும். மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. எது சமமா இருக்கு? பகுதி சமமா இருக்கா? ஒரு தடவை எழுதிடலாமா? பாருங்க, காஸ் ஸ்கொயர் தீட்டா ஒரு தடவை எழுதிட்டோம். தொகுதியை நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம். பாருங்க, 1 பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 1 அப்படியே வந்துடும். இது ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா, இது மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா. வேற வேற குறி. அப்ப கழிப்போம் இல்லையா? 2ல 1 கழிச்சா 1 வந்துடும். அப்போ என்ன 1? பெரிய நம்பருக்கு மைனஸ், அப்போ மைனஸ் 1 சைன் ஸ்கொயர் தீட்டா. அந்த 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. இது 2 தடவைக்கு ஒரு தடவை, 2ல 1 கழிச்சா 1, பெரிய நம்பருக்கு மைனஸ் மைனஸ் 1. சரியா? பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு, இந்த இடத்துல ஃபார்முலா பாருங்க, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அங்க பயன்படுத்தணும் இல்லையா? அதே தான். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா என்னது? காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதே தான். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா ஃபார்முலா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை பகுதியில் இருக்க இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா எந்த மாற்றமும் இல்லை. கேன்சல் ஆயிருமா? காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் என்ன இருக்கு? 1ன்னு அர்த்தம். எதுவுமே இல்லை, 1 இருக்குதான். 1. இதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர் என்பது நிரூபிக்கப்பட்டது. நிரூபிக்கப்பட்டது. சரியா? இதுல முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். ரெண்டாவது ஆரம்பிக்கலாம். பாருங்க, ரெண்டாவது பாருங்க, காட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, காட் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா என்ன நிரூபிக்கணும்? கொசிகன் தீட்டா மைனஸ் 1 பை கொசிகன் தீட்டா பிளஸ் 1 நிரூபிச்சிடலாமா? பாருங்க, முதல்ல எடுத்து எழுதுவோம் அந்த பக்கம். ரெண்டாவது இது என்ன இருக்கு? காட் தீட்டா பார்த்துக்கலாமா? மைனஸ் காஸ் தீட்டா. காட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா
காட் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. இப்போ பாருங்க என்ன செஞ்சிடலாம்னா இந்த காட் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? காட் தீட்டாவை வந்து காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதலாம். இந்த மைனஸ் காஸ் தீட்டா அப்படியே தான் இருக்கு பை. இப்போ பாருங்க இதுல அதே மாதிரி இந்த காட் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதலாம். மைனஸ் இந்த காஸ் தீட்டா, இது வந்து பிளஸ், சரியா? பிளஸ் காஸ் தீட்டா, எந்த மாற்றமும் இல்லை. இப்போ பாருங்க இதுல இருந்து நம்ம எதை பொதுவாக எடுக்கலாம்? இங்கேயும் காஸ் தீட்டா இருக்கு, இங்கேயும் காஸ் தீட்டா இருக்கு. அப்போ காஸ் தீட்டாவை பொதுவாக நம்ம எடுத்துடலாம். இந்த காசை எடுத்துட்டு இந்த இடத்துல என்ன இருக்கு? 1 இருக்கு. இப்போ 1 பை சைன் தீட்டா, இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். இதை நம்ம வெளியே எடுத்துட்டோம். அந்த இடத்துல எது மேலே இருக்கு? 1 இருக்கு பை. அதே மாதிரி தான் இங்கேயும் காஸ் தீட்டா, அங்கேயும் காஸ் தீட்டா. காஸ் தீட்டா பொதுவாக எடுத்துருவோமா? காஸ் தீட்டா பொதுவாக எடுத்துட்டோம்னா இந்த எது மேலே என்ன இருக்கு? 1 இருக்கு. 1 பை சைன் தீட்டா ப்ளஸ் போட்டாச்சு. இந்த காசை வெளியே எடுத்துட்டோம். அங்கே எது மேலே இருக்கு? 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்க எது கேன்சல் ஆயிரும்? காஸ் தீட்டா கேன்சல் ஈக்குவல் டு 1 பை சைன் தீட்டா. ஃபார்முலா என்ன? 1 பை சைன் தீட்டா அப்படின்னா கொசிகன் தீட்டா மைனஸ் 1 அப்படியே வந்துடும் பை. இந்த இடத்துல பாருங்க 1 பை சைன் தீட்டா, 1 பை சைன் என்னது? கொசிகன் தீட்டா. இந்த பிளஸ் 1 அப்படியே வந்துடும். இதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர். என்பது நிரூபிக்கப்பட்டது. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.